அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குக்கிங் இன்ஜினியர்ஸ் அனைவரும் சேர்ந்து காடை சுட்டக்கறி சமைச்சு அருமையா சாப்பிட போறோம். இன்னைக்கு வேற லெவல் பண்றோம். வந்து நம்ம காடை சுடுறதுக்காண்டி வந்து அடுப்பு ரெடி பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தூக்கிய மேலே. ஓகே போ. இதெல்லாம் கற்றுக்கடா பாண்டி. வெளியில் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தியா மச்சான்? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் எப்படா நீ கற்றுக்க போகிற? ஒரு 2 வருஷத்துக்கு கற்றுக்கணும் மச்சான். 2 வருஷத்துக்கு கம்பியை எடுத்து அப்படி வச்சு இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையாக ஒழுங்கா சரியே. இன்ஜினியர் தான் பார்க்கணும். அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது இல்லையா? கண்டிப்பாக இன்ஜினியர்லாம் பார்க்கணும்டா. இந்த வேலையை பார்த்தா மட்டும் பார்த்தாங்க செய்யணும். பெருங்கட்டையில் எடுங்க தன்னை. இப்போ நெருப்பரிக்கிறதுக்கு எடுத்து அவ்வளோ வச்சு அப்படியே பொறுமையாக எறியட்டும். நேரம் ஆனும் அந்த தணல் வர. மச்சான் உள்ளே இருக்க நல்லா சுத்தம் பண்ணணும் மச்சான். ஏன்னா இது வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. ரத்தம் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த பிளாக்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல வெயில் இல்லை மச்சான். வெயில் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்ருவோம். இந்த நல்ல மச்சான் ஒரு 10 காடை சாப்பிட்றியா மச்சான்? 10 காடையா? நீ மிச்சம் வச்சா சாப்பிடலாம் மச்சான். நீ மிச்சம் வச்சுனா சாப்பிடலாம். ஏயா அவனை பார்த்தா இவனும் மிச்சம் வச்சிங்கன்னா எல்லாரும் மாதிரி இருக்கா? இப்போ வந்து நம்ம காடை சுட்டக்கறிக்கு வந்து சீரகமும் மிளகும் அரைக்க போகிறோம். அடுத்து இஞ்சி, பூண்டு, இப்போ வந்து சுட்டக்கறி கடைக்கு வந்து நமக்கு தேவையான பூண்டெல்லாம் அரைச்சாச்சு.
சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். இப்போ வந்து சுட்டக்கறிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், கருமிளகுத்தூள், இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் மிளகு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். சுத்தமான பசுமாட்டு தயிர். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தேவையான அளவு கொடுக்கலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. கல் உப்பு தான் நான் ஏற்கனவே முணுக்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். தயிர் வந்து புளிப்புக்கு போடுறது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். சரி, நல்லெண்ணெய். எலுமிச்சம்பழம், மசாலா வந்து உள்ளே நல்லா சாறுற மாதிரி வந்து அப்ளை பண்ணணும். இப்படி இப்போ வந்து நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். ஊறியாச்சு, ஊறினதுக்கப்புறம் சுட்டு சாப்பிட்ணும். அதை நல்லா குச்சியில் 5 பீஸாக சொருகிக்குவோம். ஊறினா தான் டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றும் போது வாடை, ஆஹா, நல்ல வாசனை. கறியோட நல்லா மசாலாலாம் நல்லா வாசனை வருது. நல்லா வாசனை வருது. வாசனை வருதுப்பா. நல்ல வாசனை. இன்னைக்கு சிறப்பாக சாப்பிடலானே. நல்லா வந்துருச்சு. ரோல் பண்ணுங்க. சூப்பராக இருக்குப்பா. அப்படியே எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றி விட்டுருங்க. சித்தப்பா நல்லா ரோல் பண்ணுங்க சித்தப்பா. இந்த 2வது ரோல் பண்ணுங்க. நல்லா மொறுன்னு வந்துருச்சு. சாப்பிட்ற தருணம் நல்லா சாப்பிடலாம். லெமனை போட்டு அப்படியே மேலே போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிடுறா. பஞ்சு மாதிரி வந்துருக்கு. அவகாரம்
பாண்டியா உனக்கு ஒன்றெல்லாம் பத்தாது இந்தா எடுத்துக்க நீ சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்கடா அது போதுமா எனக்கு போதும் இதுமா சாப்பிட மாட்டேன் டாடி பிச்சுட்டு கூட டாடியா ஆஹா மறு காடை தான் நல்ல டேஸ்ட்டு எப்படி இருக்கு சூப்பர் மச்சான் எப்படி இருக்கு மச்சி எப்படி இருக்கு 4 ஊழி சுட்டு மாதிரி கேட்குறீங்க சூப்பர் மகளே குக்கிங் இன்ஜினியர் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் பாய் 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 நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்